வேல்யூ டெவலப்மெண்ட். வேல்யூஸ்னால் என்ன அப்படின்றத போன டாப்பிக்கில் பார்த்தோம். இந்த வேல்யூஸ் வந்து எப்படி டெவலப் ஆகுது அப்படின்றது தான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். மர்மர் முக்கோபாத்யாய் இவர் வந்து ஒரு இந்தியன் ப்ரொஃபஸர், நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷ்னல் பிளானிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் NIEPA அதோட டைரக்டராக இருந்தவர். அவர் இந்த வேல்யூஸ் வந்து எப்படி டெவலப் ஆகுது அப்படின்றதுக்கு அவர் ஒரு செட் ஆஃப் ஸ்டேஜஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் வேல்யூ டெவலப்ன்றது ஒரு கிராஜுவல் ப்ராசஸ், கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும், லேயர்ட் ப்ராசஸ், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தோம்னா வேல்யூ கலெக்ஷன். ஸோ ஒரு இண்டிவிஜுவல் வந்து வெவ்வேறு வேல்யூஸை வந்து ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணுவாங்க. எங்கேருந்துன்னா அவங்க ஃபேமிலிட்டேருந்து, என்வாயர்மெண்ட்லேருந்து, கல்ச்சர்லேருந்து, ஸ்கூலில், ரிலீஜன், மீடியா, இது மூலமாக. இப்போ உதாரணத்துக்கு வந்து வீட்டுக்கு வரவங்கள வந்து ஒரு குழந்தை வந்து க்ரீட் பண்ணுது, வரும்போதே அவங்களுக்கு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லுது அப்படின்னா அவங்க ஃபேமிலி பிஹேவ் பண்ணுறதை பார்த்து அந்த குழந்தையும் அதே மாதிரி பண்ணும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி வந்து பல விஷயங்கள் டிவியில் பார்க்குறது, இல்லை ஸ்கூலில் சொல்லித்தரது, இல்லை ரிலீஜியஸ் இன்ஸ்டியூட்டில் சொல்லித்தரது, இல்லை அவங்க பண்ணுற ப்ரேயர்லேருந்து வர விஷயங்கள், இது எல்லாத்தையும் தான் அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், வேல்யூ கலெக்ஷன். அடுத்து வேல்யூ அசஸ்மெண்ட். ஸோ இவங்க கலெக்ட் பண்ண வேல்யூ எல்லாம் அவங்க கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வேல்யூ நான் ஃபாலோ பண்ணுறதுனால யூஸ்ஃபுல்லாக இல்லையா, இது எனக்கு ஏற்புடையதா, அக்செப்டபிலிட்டி இருக்கா எனக்கு அப்படின்றத அசஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஒரு டீனேஜ் ஸ்டேஜுக்கு வரும்போது அவங்க ஹானஸ்டியாக இருக்கிறது முக்கியமாக இல்லை லாயலாக இருக்கிறது முக்கியமாக. இப்போ ஒருத்தருக்கு லாயலாக இருக்கணும்னா நம்ம அங்கே சில நேரங்களில் பொய் சொல்ல வேண்டியிருக்கும். அப்போது என்ன பண்ணுறது, ஹானஸ்டி முக்கியமாக லாயல்ட்டி முக்கியமாக அப்படின்ற சிச்சுவேஷன் அவங்களுக்கு வரும். அப்போ அந்த வேல்யூ வந்து அசஸ் பண்ணுவாங்க அவங்க. அடுத்து வேல்யூ கான்ஃப்ளிக்ட் ஆர் கிளாரிஃபிகேஷன். இப்போது 2 or more வேல்யூஸ் கிளாஷ். ஸோ 2 வேல்யூஸ் அவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அது ரெண்டும் ஒரு சிச்சுவேஷனில் வந்து கிளாஷ் ஆகுது அப்படின்னா அதை அவங்க ரிசால்வ் பண்ணுவாங்க. எது வந்து எனக்கு முக்கியம் அப்படின்றத அவங்க முடிவு பண்ணுவாங்க. இப்போ ஆல்ரெடி பார்த்த எக்ஸாம்பிள் தான். இப்போ ஸ்கூல்லேயே வந்து ஃப்ரெண்டு வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான். அப்போ மிஸ்ஸு கேட்குறாங்க யார் தப்பு பண்ணான்னு கேட்கும்போது தெரிஞ்சாலும் சொல்லாமல் இருக்கிறது. ஸோ இதுதான் ஹானஸ்டி முக்கியமாக லாயல்ட்டி முக்கியமாக, ஃப்ரெண்டுக்கு லாயலாக இருக்கிறதா இல்லை நேர்மையாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டுன்னு இப்போ அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்கல்ல, அதுதான் வந்து அந்த கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன். அடுத்து வேல்யூ கன்சாலிடேஷன். ஸோ இது எல்லாம் பண்ண ஒரு கட்டத்தில் வந்து அவங்களுக்கு இதுதான் என்னோடய வேல்யூஸ், இது என்னோடய வேல்யூஸ் இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேபிள் வேல்யூ சிஸ்டம் ஃபார்ம் ஆயிரும். அதுக்கப்புறம் லைஃப் லாங் வந்து எந்த மாதிரியான சிச்சுவேஷன் வந்தாலும் அவங்க அந்த வேல்யூஸ் பேஸ் பண்ணி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க்கில் வந்து ஃபேராக இருக்கிறது, பர்சனல் பயஸ் இல்லாமல் இருக்கிறது, ஹானஸ்ட்டாக இருக்கிறது, எல்டர்ஸை மதிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து கன்சாலிடேட் ஆகி அவங்களோட வேல்யூ சிஸ்டமாக ஃபார்ம் ஆயிரும். இதுதான் வந்து இவர் மர்மர் சொல்கிற இந்த 4 stages ஆஃப் வேல்யூ டெவலப்மெண்ட். இதே வெஸ்டர்ன் வேர்ல்ட்லேருந்து மாரிஸ் மாசே அப்படின்றவர், இவர் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ப்ரொஃபஸர். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம பார்த்தது தான் திருப்பி பார்க்க போகிறோம், பட் இவர் வந்து ஏஜ் வைஸாக பிரித்து கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து இம்ப்ரிண்ட் பீரியட் 0 to 7 years. ஸோ இப்போது வேல்யூஸ் எங்கேருந்து அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸ்லேருந்து, என்வாயன்மெண்ட்லேருந்து எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அவங்க பார்க்குற விஷயங்கள் அது அப்படியே வந்து அவங்களுக்கு வந்து டீப்பாக மனசில் பதிஞ்சிரும். உதாரணத்துக்கு அந்த நம்ம பார்த்த எக்ஸாம்பிள், இப்போது வீட்டுக்கு வரவங்கள வரவேற்கிறாங்க அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸை பார்த்து அதை கற்றுட்டு இருப்பாங்க. அது லைஃப் லாங் அவங்களுடைய மனசில் இருக்கும், அதை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போது பொய் சொல்லும்போது பேரண்ட்ஸ் கண்டிக்கிறாங்கன்னா அது தப்பு அப்படின்னு அந்த குழந்தைக்கு நம்ப ஆரம்பிச்சிடும். பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அது லைஃப் லாங் கண்டினியூ ஆகும். இப்போ சில வீடுகளில் வந்து பேரண்ட்ஸே வந்து பொய் சொல்கிறது குழந்தைகள் பார்க்கலாம். அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்களோட மனசில் என்ன பதியும்னா, ஓகே பொய் சொன்னால் தப்பு இல்லை அப்படின்றது ஃபார்ம் ஆகும். அது அவங்க லைஃப் லாங் ஃபாலோ ஆகும். அடுத்து இருக்கிறது வந்து மாடலிங் பீரியட் 8 to 13 years. ஸோ இங்கே வந்து எப்படின்னா இந்த வேல்யூஸை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இது வரைக்கும் வந்து அவங்க அப்சர்வ் பண்ண வேல்யூஸ் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க.
யார்கிட்ட இருந்துன்னா அவங்களோட இதுலேருந்து காப்பி பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ், டீச்சர்ஸு, மற்ற ரிலீஜியஸ் ஃபிகர்ஸ்லேருந்து காப்பி பண்ணுவாங்க. இப்போ டீச்சர் வந்து ஒரு டிசிப்ளின்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தோணும், ஓகே அதனால தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, அப்போ நம்மளும் டிசிப்ளின்டாக இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். இப்போ பேரண்ட்ஸ் வந்து எல்லாத்தையும் நல்லா பழகுறாங்க அப்படின்னா அதே மாதிரி தான் அவங்களோட பசங்களும் அதை பார்த்து ஓகே நம்மளும் இதே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு அதை முடிவு பண்ணுவாங்க. அடுத்து சோஷியலைசேஷன் பீரியட் 13 to 21 years. இந்த டைமில் தான் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், சொசைட்டி, மீடியா இது எல்லாமே வந்து ஒருத்தருடைய லைஃப்பில் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ரோலை ப்ளே பண்ணும். அப்போது அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த அவங்களா சிந்திக்கிற திறனும் இருக்கும். அப்போ அவங்களோட ஐடென்டிட்டி, அவங்களோட பிலாங்கிங் என்ன அப்படின்னு அவங்க தேட ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ தேடும்போது அவங்க பார்க்குற விஷயங்கள், அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிற விஷயங்கள், இது எல்லாத்தையும் வச்சு அவங்களோட வேல்யூஸை வந்து இன்னும் ஃபேர்ம் அப் பண்ணிக்குவாங்க. வேல்யூஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ ஒரு டீனேஜர் வந்து வெஜிடேரியன் ஆகுறாங்க அப்படின்னா, ஏன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அனிமல் ரைட்ஸ் பற்றி பேசுகிறாங்க, நம்ம வந்து அனிமல்ஸை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வெஜிடேரியன் ஆகலாம். சிலர் வந்து லெதர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்து ஃபார்ம் ஆகிறது இந்த சோஷியலைசேஷன் பீரியடில் தான். ஸோ இங்கே ஃபார்ம் ஆகிறது தான் லைஃப் லாங் வந்து அவங்களுக்கு கண்டினியூ ஆகும் அதே வேல்யூஸ். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி லேர்னிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.